சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் ஒரே நேரத்தில் திறந்ததே கடலூர் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்க காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை, சடனாக 1,78,000 கனஅடி தண்ணீர் திறந்தனால ஏற்பட்ட விபத்து. ப்ரிகாஷனாக அவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, 5 தடவை அறிக்கை கொடுத்தாரு, ப்ரிகாஷன் நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்றாரு. எங்கேயும் தண்டோரா போடல, எங்கேயும் மொத்தம் இது RI வரல, ரெவன்யூ ஆஃபீஸர் வரல, VO வரல, தாசில்தார் வரல, தென் சப் கலெக்டர் வரல, ஆடியோ வரல. நோபடி இஸ் கம்மிங். அந்த கரையோர தென்பண்ணி ஆற்று கரையோர கிராம மக்கள்கிட்ட எச்சரிக்கை பண்ணி அடிச்சுன்னு சொல்றாரு. ஏக்தம் சடனா ஏற்கனவே 28ஆம் தேதி 117 அடி வந்துச்சு சாத்தனூர் டேம். 117 அடி வரும்போதே நம்ம 119 அடி கொள்ளளவு 117 அடி வரும்போதே நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சிருக்கணும். புரியல, நமக்கு வானிலை எச்சரிக்கை கொடுக்குறான், ரெட் அலர்ட் கொடுக்குறான், திருவண்ணாமலை கொடுக்குறான், தருமபுரி கொடுக்குறான், கிருஷ்ணகிரி கொடுக்குறான். அப்ப திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பெய்யுற மழையோட அளவுகள்லாம் சாத்தனூர் டேமுக்கு தான் வரும். இதுக்கு மேல KSR அணை இருக்கு சாத்தனூருக்கு மேல, அதுக்கு மேல கெலவரப்பள்ளி டேம் இருக்கு. 3 அணையோட கனெக்ட் ஆன தண்ணி அபரித தண்ணி கரையோர மக்களுக்கு, கடலூர் மாவட்ட கரையோர மக்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பாதிப்பு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கரையோர மக்களுக்கு பாதிப்பு. கிட்டத்தட்ட 10,000 கால்நடை அவுட் போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இன்னி வரலும் நிவாரண பண்ணி வழங்கப்படலை. இன்னும் வீடை கிளீன் பண்ண முடியல. 2,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. 2,000 ரூபாய் பத்தாது, வீடை கிளீன் பண்றதுக்கு 10,000 ரூபாய் வேணும். புரியல, லைட்டு போச்சு, ஃப்ரிட்ஜ் போச்சு, டிவி போச்சு, பெட்டு போச்சு, பாய் போச்சு, புரியல, புத்தகம் போச்சு, கட்டில் போச்சு, அலமாரி போச்சு, பீரோ போச்சு, எல்லாரும் போச்சு. சுவர்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னி வரலும் இந்த திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி எந்த நடவடிக்கை மேற்கொள்ள. மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அறிக்கை கொடுத்திருந்தார். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம தண்ணி தோன்றதுனால்தான் இந்த இதுன்னு சொல்றாரு, இந்த விபரீத விளைவுன்னு சொல்றாரு. அதை கூட நமது நீர்வளத்துறை அமைச்சர் மறுக்கிறாரு. முழு பூசணிக்காய சோத்துல மறுக்கிறாரு.